ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடல. மணவாளன் வர போறாராம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல நான் ஃபர்ஸ்ட்? சரி, இருக்கதே இருக்கு, நம்ம 5 ஸ்டார் கேங் கிட்ட ஒரு மெசேஜை தட்டி விட்டுற வேண்டியதான். மணவாளனை பார்க்க யாரு வராங்களோ வரலையோ, நாங்க 5 பேர் மட்டும் போனா பரலோகமே கலகல கலகலன்னு ஆயிரும். நாங்க பண்ணத காமெடியை பார்த்து ஏசப்பாவே விழுந்து விழுந்து சிரிக்க போறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மெசேஜ் தட்டி விட்டுருவோம். டியர் 5 ஸ்டார் கேர்ள்ஸ், மணவாளன் வர போறாராம். நீங்க எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்குள்ள நம்ம சர்ச்சு காம்பவுண்டுக்கு வந்துருங்க. பாய். மணவாளன் வர போறாரு, நான் முதல்ல பார்க்க போறேன். மானாட்டம் துள்ளிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். மணவாட்டியா முத நின்னு அவரை பார்ப்பேன். நடு சாமத்திலும் கண்ணு விழிச்சு காத்திருப்பேன். ஆமா ஆமா, இப்படி பாட்டு படிச்சுட்டு இருந்தா மணவாளன் நம்மளை விட்டுட்டு போயிட போறாரு. சீக்கிரம் வா, லேட் ஆயிட்டு. சரி சரி லில்லி, நான் பார்க்க எப்படி இருக்கேன் சொல்லு. நல்லா இருக்கேனா? ஏமா நல்லாதாமா இருக்கா தாயே, சீக்கிரம் வா. இவன் இந்த சாரி 5000 ரூபாய்க்கு வாங்கினம்ப போத்தீஸ்ல. மணவாளன் வராருன்னு சொல்லிட்டு அவருக்காக ஸ்பெஷலா கட்டியிருக்கேன், பாத்துக்க. இந்த சாரில மணவாளன் இனிய பார்த்த உடனே நீ ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறாரு பாரு. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சரி சரி, நினைச்சது போதும், வா வா. இவ்வளவு மினிக்கிட்ட அலையுதா? இவளையும் மணவாளன் கூட்டிட்டு போறாரு. நான் தான் இந்த கேங்லயே ரொம்ப சைலண்டான பொண்ணு, என்னையதான் கூட்டிட்டு போறாங்க. சரி சரி, எல்லாரும் வந்தாச்சா? எப்படி? எல்லாரும் வந்தாச்சு. அந்த லிண்டாவை மட்டும் இன்னும் காணல பாரு. ஏ லிண்டா, லிண்டா. பேபி, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? எப்படியும் மணவாளன் இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. வந்த உடனே ஜெட் வேகத்துல கூட்டிட்டு போறாங்க மேல. போயிட்டு உனக்கு கால் பண்ணுதானே, நான் வீடியோ கால் பண்ணி காட்டுறேன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் மணவாளன்ட்ட உன்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுதேன். அடுத்தது நெக்ஸ்ட் வரும்போது உன்னையும் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வர மாதிரி, சரியா? சரி பேபி, பாய் பாய். வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். போலாமா? போலாமாவா? எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்கேன். உங்க பேபிட்டெல்லாம் உனக்கு அப்புறமா பேச முடியாது. உன்னையெல்லாம் மணவாளன் எங்கதான் கூட்டிட்டு போறாரோ. உன்னையே கூட்டிட்டு போகும்போது என்னையே கூட்டிட்டு போக மாட்டாரா என்ன? உங்க எல்லாரும் விடையும் ஃபர்ஸ்ட் மணவாளன் இனிதான் கூட்டிட்டு போறாரு. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட எக்ஸ்ட்ரா 2-3000 ரூபாய் நான் கூட உள்ள ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், பாத்துக்கிடுங்க. எப்ப நான் போட்டிருக்கிறது வைர நெக்லஸ், நீ நார்மலா ஸ்டோன் ஒர்க் உள்ள செயினை தான் போட்டிருக்க, தெரிஞ்சுக்க. அதனால மணவாளன் வந்து என்னிதான் முதல்ல கூட்டிட்டு போறாங்க. ஏமா தாய்வலா, சண்டை போடாம வாங்க, எல்லாத்தையும் அங்க போய் பாத்துக்கலாம் யார கூட்டிட்டு போறாங்கன்னு. இப்ப வர்றதுக்கு டைம் ஆயிட்டு அதானே? சரி சரி வாங்க. வாங்களா, எங்க போறோம்? நீ தானே இங்க பீச் பக்கம் வர சொன்ன. பீச்சுக்கா? நான் எப்ப சொன்னேன்? எப்ப இந்த உலகத்துல முக்காவாசி தண்ணி தான் இருக்குது. எப்படியும் மணவாளன் வந்தாருன்னா இங்கதான் இறங்க போறாரு. அதனால நம்ம இந்த பீச் ஓரத்துலயே காத்துக்கிட்டு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மள கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. அட லூசு, மென்டல் மாதிரி கதை விடுவா. மணவாளன் என்ன சும்மா கண்டக்கன இடத்துக்கு வருவாங்க? ஆலயத்துக்கு தான் வருவாங்க. வாங்க ஆலயத்துக்கு போவோம் ஃபர்ஸ்ட். ஆலயத்துக்கா? நான் வந்தே பல மாசம் ஆயிட்டாங்க. இப்ப நானும் அப்படிதான் போன மாசம் உங்க கூட உபவாச ஜெபத்துக்கு வந்தேன் தெரியுமா? அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் போறேன். என்ன நேரம் கிடைக்குது ஆலயத்துக்கு போறதுக்குலாம்? பாத்தியா, நான் தான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன். டெய்லி நைட்டு பேருக்கு போவேன், காலையில போவேன். அதனால என்னதான் மணவாளன் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போறாங்க. நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா எனக்கு தெரியாதுப்பா. அதனால இப்பவுமே உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டுதேன். டாட்டா. ஆமா ஆமா, நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா. சரி கிளம்புங்க. சரி, எங்க சர்ச்சில் மணவாளனை பார்க்க நம்ம மட்டும் தான் போறோமா, இல்ல வேற யாரும் வர போறாங்களா? இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதேன். மணவாளன் நம்மளை கூட்டிட்டு போறாங்கன்ட்டு என்கிட்ட யாரும் சொல்லல. அந்த வெள்ளச்சேல கோஷ்டி இருக்குல்ல, அந்த எப்ப மாத்தாலும் ஜெபம் ஜெபம் அல்லலி அல்லலின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தி அதுல சொன்னா, மணவாளன் வரப்போறாங்களா, நம்ம தயாராகும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு வந்தேன். அதனாலதான் சரி யாரை கூட்டிட்டு போலான்னு யோசிக்கும் போது, வீட்டுல உள்ளவங்கள கூட்டிட்டு போனா போர் அடிக்கும், அங்கேயும் வந்து திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. வேற யாரை கூட்டிட்டு போவேன்? சரி நம்ம 5 பேர் போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா பல்லவத்துல. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி விட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் அவளை நம்மகிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசப்பா நம்மகிட்ட தரிசனத்துல உணர்த்தினாங்கன்னு சொல்லணும். நீங்க சொன்னது ஒட்டி கட்டணும் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது என்ன? ஓ, அப்படியே விஷயம். சரி, அப்ப மணவாளன் நம்மளை விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க. அங்க பாருங்க, நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க பாரு 5 பேரும். ஆமா, யாராச்சும் பைபிள் கொண்டு வந்தீங்களா கையில? ஒரு டீ கொண்டு வரல. அங்க பாரு 5 பேர் பைபிளை வச்சுக்கிட்டு எப்படி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வசனமாவது எவ்வளோக்காச்சும் ஒழுங்கா தெரியுமான்னு கேட்கேன். வசனம்லாம் முக்கியம் கிடையாது. அங்க மணவாளன் வரும்போது நம்ம கையில விளக்கு இருக்கணும், எண்ணெயும் இருக்கணும். நம்ம விளக்கையும் எடுத்துட்டு வரல, எண்ணெயும் எடுத்துட்டு வரல. அம்மா, வளவள வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா கேட்டு சொல்லுங்களேன், மணவாளன் எப்போ வருவாருன்னு. இரு இரு, நான் போய் கேக்குறேன். சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இந்த மணவாளன் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க
எப்போ வருவாருன்னு டைம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால அவங்க எரிச்சல் விட்டுட்டு இருக்காங்க. மணவாளன் நம்ம நினைக்காத டைம்ல தான் வருவாங்க. அவங்க எப்போ வருவாங்கலாம் நமக்கு தெரியாது. மணவாளன் வரப்போறாங்கன்னு மட்டும் தெரியும், எப்போ வரப்போறாங்கன்னு தெரியாதோ? ஏன் சிஸ்டர் இப்படி போய் சொல்றீங்க? வெள்ளை செல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி போய் பேசலாமா? நாங்க உங்க கூட வரக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் பேசுறீங்க? சே அப்படிலாம் இல்ல சிஸ்டர். நிஜமாவே எங்களுக்கு தெரியாது எப்போ வருவாங்கன்ட்டு. நீங்களும் ஆயத்தமா இருங்க. மணவாளன் எப்ப வேணாலும் வரலாம். ஐயோ, இவங்க கிட்ட எல்லாம் பேசினா நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். இப்ப மணவாளன் எப்போ வருவாங்கன்னா தெரியாது, எனக்கு தெரிஞ்ச டைம் ஆகும்னு நினைக்கேன். இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்னா. இன்னைக்கு சண்டே வேற, டிவில நல்ல படம் போட்டுட்டு இருந்தான். அழகா பார்த்து முடிச்சுட்டு பொறுமையா வந்திருப்போம்ல. ஏன்பா அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டியே? சிஸ்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எதுக்குமா பயப்படுதீங்க? மணவாளன் வரும்போது என்னை கூட்டிட்டு போவாங்களா சிஸ்டர்? கண்டிப்பா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயப்படாதுங்க சிஸ்டர், விசுவாசமுள்ளவளா இருங்க. மணவாளன் நிச்சயமா கூட்டிட்டு போவாங்க. சரி வாங்க எல்லாரும், நம்ம விளக்கு எடுத்துட்டு ஆயத்தமா காத்துட்டு இருப்போம். மணவாளன் வர்றதுக்கு டைம் ஆயிட்டு. சரிங்க சிஸ்டர், வாங்க விளக்கு எடுத்துட்டு நம்ம ஆயத்தமா காத்துட்டு இருப்போம். ஐயோ பாருங்க பா, அவங்க விளக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட விளக்கு எங்க இருக்கு? அங்க பாருங்க, அவங்க பெரிய விளக்காதான் வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் கேட்போமே. வெறும் எண்ணெய் வச்சு என்னப்பா பண்ணுவா? இந்த திரி என் தலையில மாட்டிருக்கோம்னா ஒரு பேண்டு, அதை எடுத்துட்டு நம்ம வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கூட போதும்ல. அந்த பக்கத்துல அட்டைப்பட்டி ஏதாச்சும் கிடக்கும், அதுக்குள்ள அந்த எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் திரிய வச்சு நம்ம எரிய விட்டுருவோம். ஆமா ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி நீனே போய் கேள. சிஸ்டர், எங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்களேன். நாங்க எண்ணெய் எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம். எண்ணெய் எங்க எல்லாட்டுமே கம்மியா தான் இருக்கு. நாங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் எங்களோட விளக்கும் அணைஞ்சு போயிடும். ரொம்பலாம் வேண்டாம் சிஸ்டர், கொஞ்சோல போதும். அததான் சிஸ்டர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க கிட்ட போதுமான அளவுக்கு தான் இருக்குது. இப்ப இதை நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா எங்க விளக்கு அணைஞ்சு போயிடும். எம்மா, இதுக்குதான் இந்த வெள்ளச்சலை கட்டிருக்கோ நம்பவே கூடாது. கொஞ்சம் கேட்டா கூட கொடுக்கால் விழா. இதுல பிரேயர் பண்ணும்போது மட்டும் சொல்லிடுவாங்க எல்லாட்டையும் அன்பா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், அது இதுன்ட்டு. எல்லாம் பொய். உங்களெல்லாம் மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு. பக்கத்துல இருக்கவங்களுக்கு உதவி கூட பண்ண மாட்டேங்க, உங்களை எப்படி கூட்டிட்டு போவாரு? நாங்க இவ்வளவு நாள் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிட்டு. இப்ப நாங்க வச்சிருக்கிறது எங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான். மணவாளன் வர்ற வரைக்கும் எங்க கிட்ட இந்த விளக்கும் திரியும் அணையாம இருக்கணும். அதனால எங்களால இப்போ கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஒண்ணு வேண்டாம், உங்க விளக்கும் இதுவும் நாங்க போய் கடையில போய் வாங்கிக்கிடுதோம். ஆனா மணவாளன் வருவார்ல, அப்ப நான் கண்டிப்பா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உங்க 5 பேரையும் கூட்டிட்டே போக மாட்டாங்க பாருங்க. இப்ப அவ்வளோலாம் தரமாட்டாள்வ, என்ன பண்ண இப்போ? இதுக்குதான் நான் வெள்ளச்சலை கட்டிருக்கோம்ல, நம்பாதங்கன்னு சொன்னேன். கேட்காம வந்துட்டு இப்ப என்ன பண்ண முடியும்? சரி வாங்க வாங்க, மணவாளன் வர்றதுக்கு நேரம் ஆயிட்டுல. அவர் வர்றதுக்குள்ளாட்டி நம்ம போய் பக்கத்துல இருக்க கடையில விளக்கும் கொஞ்சம் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வாங்க வாங்க போலாம். சிஸ்டர், மணவாளன் வந்துட்டாருன்னு நினைக்கேன். ஆமா ஆமா, எனக்கும் சத்தம் கேக்குது. சரி எல்லாரும் அமைதியா இருங்க. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடன் வாருங்கள். இப்ப இங்க இருந்து எல்லாரும் எங்க போனாங்க 5 பேரும்? அதுதான் நானும் பாத்துட்டு இருக்கேன், யாரையுமே காணலையே. இப்ப அங்க பாருங்க பாருங்க, கதவு பூட்டப்படுது. மணவாளன் வந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. ஆமா ஆமா, ஐயோ பூட்டிட்டாங்களே. இனிமே என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம கைவிடப்பட்டவர்களா மாறிட்டோம். இவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டும் நகை போட்டும் நம்ம கைவிடப்பட்டவர்களா மாறினதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். நம்மளோட அலட்சியம் தான் அதற்கு காரணம். ஆமா, மணவாளன் எந்த நாளிகையிலையும் எந்த நேரத்திலையும் வரலாம். நம்ம அதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டோம். சர்ச்சில் நம்ம எத்தனை வசனத்தை கேட்டிருப்போம், மணவாளன் வரும்போது எந்த நேரத்திலயும் ஆயத்தமா இருக்கணும்ட்டு. நம்ம தெரிஞ்சும் இப்படி வந்துட்டோம். சரி இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், மனம் திரும்புவோம். ஒருவேளை அடுத்த வருகையில இசப்பா நம்மளை அழைச்சிட்டு போலாம்ல. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சும் நம்ம இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆமாம், இனிமையாச்சும் நம்ம ஒழுங்காக இருப்போம், நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், பாவத்தை அறிக்கையிடுவோம், மற்றவங்களுக்கு சாட்சியாக இருப்போம். ஆமாம், நம்ம இனிமேல் உடை அலங்காரத்துக்கோ நகை அலங்காரத்துக்கோ இடம் கொடுக்காம பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணுங்கிறதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மணவாளன் வர்றதுக்காக நம்ம அடுத்த டைமாச்சும் காத்துட்ருப்போம். ஆமாம், சரி வாங்க ப்ரேயர் பண்ணிட்டு போவோம்.